மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா காலையில் தூங்கி இருந்துச்சு நம்ம மல்லியோட முகத்துல தாங்க முழிச்சாங்க. சோ மல்லியோட முகத்தை பார்த்து மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைச்சுக்கிட்டாரு. சோ இதுக்கப்புறம் நம்ம விஜய் பாத்தீங்கன்னா ஏ மல்லி நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட கேக்குறாங்க. மல்லி இல்லங்க அலாரத்தை ஆஃப் பண்ணான்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. உடனே விஜய் ஏ மல்லி என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு 7:30 மணிக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அலாரத்தை ஆஃப் பண்ண வந்தியா, உனக்கு எவ்வளவு கெட்ட என்ன பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம மல்லி கிட்ட கேக்குறாங்க. மல்லி இல்லங்க நான் யதார்த்தமா தான் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, சரி நீங்க டயர்டா இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு தான் ஆஃப் பண்றதுக்காக வந்தேன், நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் இதை ஆஃப் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிட்டாங்க. ஆனா விஜய்க்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. மல்லி இல்லங்க சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம விஜய் பார்த்தா நம்ம மல்லியோட சாரி முந்தானியை பிடிச்சிக்கிட்டாருங்க. விஜய் எந்த நினைப்புல அந்த சாரியை பிடிச்சாரோ அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மல்லி அதை எதிர்பார்க்கல, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வெக்கம் இது எல்லாமே தெரியுது. மல்லி ஐயோ இல்லங்க என்னங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க திரும்ப விஜய் நீ எதுக்காக இங்க வந்த, எதுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாரு. சோ உண்மையான காரணத்தை நம்ம மல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் இங்க தேவையில்லாம என் ரூம்ல வர வேலையெல்லாம் வச்சுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ராஜேஸ்வரி திடீர்னு விஜயோட ரூமுக்கு வராங்க. மல்லி விஜயோட ஒய்ஃப் அப்படின்ற உரிமையில அந்த ரூமுக்கு போறாங்க காலையில தூங்கி எந்திரிச்சதுமே. ஆனா ராஜேஸ்வரி காலையில தூங்கி எந்திரிச்சதோ பேய் ஆட்ட ஆடிட்டு நம்ம விஜயோட ரூமுக்கு வராங்க. ராஜேஸ்வரி வர்றது ரொம்பவே தப்புங்க, அந்த ஒரு நாலேஜ் கூட நம்ம ராஜேஸ்வரிக்கு இல்ல. சோ எது எப்படி இருந்தாலும் மல்லி விஜய் இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை உண்டு பண்ணு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் வேற நம்ம மல்லி கிட்ட கொஞ்சம் ஸ்மைலா பேசுறத நம்ம ராஜேஸ்வரி பாத்துட்டாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, நீ இப்படியே விஜய் கிட்ட சந்தோஷமா இருந்தலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறியாடி, உன்னை நான் இப்படியே விட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாரு, இப்பதான் இந்த ராஜேஸ்வரி யாருன்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் போட்டுட்டாங்க. எப்படி இன்னைக்கு இந்த மல்லிக்கு விஜய் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. ரஞ்சிதா கிட்ட போயிட்டு இதை பத்தி பேசுறாங்க. ரஞ்சு இந்த மல்லியை எப்படியாவது இன்னைக்கு விஜயோட கையில சிக்க வைக்கிறோம், அவ ஓட ஓட துரத்தணும், இதுதான் நம்மளோட பிளான், இன்னைக்கு நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட ஒரு பெரிய பிளான் போட்டுட்டாங்க. கண்டிப்பா இந்த பிளான்ல மல்லி மாட்டதான் போறாங்க. ஆனா அதுக்கான சூழ்நிலைகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம விஜய் மல்லியை பத்தி புரிஞ்சுக்காம அங்க நடக்கிற இஷ்யூவை பத்தி நம்ம மல்லிதான் காரணம் இது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கண்டபடி பேசுறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.